தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மகிமைக்குரிய மகிபர். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்குள்ளும் காணப்பட்டது. நாம் ஆராதிக்கும் தேவன் மகிமையானவர். அவர் மகிமைக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லை. அவரை துதிக்க துதிக்க ஆராதிக்க அவருடைய மகிமையில் நாம் நிரம்ப முடியும். ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கி மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே பலியிட்டு இறங்கின போது தெய்வ மகிமை இறங்கி ஜனங்களை ஆசீர்வதித்த பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்றால் ஆசீர்வாதத்தின் மகிமையின் உறைவிடமானவர் நம்மை பார்த்தாலே போதும். தமது கரங்களை நம்மீது, நம் பிள்ளைகள் மீது, குடும்பங்கள் மீது, சபையின் மீது, சமூகத்தின் மீது நீட்டினால் போதும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பெரியரே, ஏரோது ராஜா ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து தீரியர் சீதோனியர் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தமும் அல்ல, இது தேவ சத்தமும் அல்ல என்று ஆர்ப்பரித்தார்கள். காரணம், ஏரோது ராஜா ஜனங்கள் பேரின் மிகவும் கோபமாயிருந்தவர். எனவே ஜனங்கள் இப்பேச்சினை கேட்டு ஆச்சரியப்பட்டு புகழ்ந்தனர். ஏரோது தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடி தன்னை உயர்த்தி தேவ மகிமையை தனக்காக்கி கொண்டான். பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் அல்லவா நம் தேவன்? பெருமையான ஏரோதை அடித்தார் என்று பார்க்கிறோம். தெய்வ மகிமை நம்மில் வெளிப்படும் பொழுது பெருமை கொள்ளாதபடி நம்மை பெருமைப்படுத்தின, மேன்மைப்படுத்தின, மகிமையாய் நிரப்ப காரணமான ஆண்டவரையே வெளிப்படுத்த வேண்டும். நிச்சயம் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம் மூலம் மற்றவர்களும் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானித்து ஜெபிக்கும் பொழுது உம்முடைய மகிமை எங்களுக்குள் காணப்பட, எங்களிலிருந்து எங்களோடு கூட சேர்ந்தவர்களுக்கு அந்த மகிமை வெளிப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.